ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லினோவோ நார்மல் லேப்டாப்புக்கும் கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 4 விதமாக பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டர்ன் ஆன் பண்ணது, அதாவது பூட்டிங் டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 லேப்டாப்லேயுமே வந்து ஒரு சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னெல்லாங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன செக் பண்ண போகிறோம்னா லேப்டாப் 2 லேப்டாப்பையும் வந்து நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்டாப். ரெண்டோட மாடல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவோ E4115 மாடலு, நார்மல் லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவோ V110 மாடலு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப்டர் எஃபெக்டை வந்து செக் பண்ணலாம். ரெண்டையுமே ஒரே நேரத்தில் வந்து நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் வந்து செக் பண்ணிக்கலாம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் செக் பண்ணதில் எது ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பை வந்து ஆன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பை நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ. ஸோ இதை தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ வந்து செக் பண்ணிக்கலாம் எது ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணதை வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கேங்கிற சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்டாப்பு லினோவா V110ங்கிற லேப்டாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 லேப்டாப்புமே ஒரே OS தான், லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இதில் அப்கிரேட் பண்ணியிருக்கிறது ரேம் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 GB போட்டிருக்கேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆன்போர்டு ரேம் வந்து 4 GB உண்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு வந்து 4 GB அல்லது 8 GB போடலாம். ஸோ இதில் நான் இப்போ வந்து 4 GB தான் போட்டிருக்கேன். பட் வந்து இது வந்து மொத்தமாக டோட்டல் வந்து 8 GB வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்க நம்மளோட ஸ்பீட் டெஸ்ட்டு எது வந்து ஸ்லோவாக இருந்து எது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. கவர்மெண்ட் லேப்டாப் தான் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கான காரணத்தை நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த லேப்டாப்பில் உள்ள மாதிரி ரேம் அப்கிரேட் பண்ணலை. இதில் வந்து 4 GB தான் ரேமு. பட் இதோட ப்ராசஸர் வந்து கூடுனது. அதாவது இது வந்து AMD ப்ரோவோட A4 ஜென்ரேஷன், அதாவது 4th ஜென் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா AMDயோட E2 7th ஜென்ரேஷன். ஸோ அதோட கோர் பார்த்தீங்கன்னா 2 கோர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கோர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து SSD போட்டிருக்கு. அதில் வந்து SSD கிடையாது. இது வந்து 120 GBக்கான SSD இருக்குது. அதனால தான் இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லேப்டாப்லையும் இந்த லேப்டாப்லையும் கிராஃபிக்ஸ் நம்ம வந்து செக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து APU தான், அதாவது ப்ராசஸர் கூட வரக்கூடிய இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து R4ங்கிற AMD ரேடியனோட R4 கிராஃபிக்ஸ் இருக்குது. அந்த லேப்டாப்பில் AMD ரேடியனோட R2 கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் லேப்டாப் தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடு உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு
பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ் வந்து கரெக்டாக போட்டுவாங்க. நீங்கள் வந்து விண்டோஸ் 10 போட்டுதான் சரி 11 போட்டுருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எஸ்எஸ்டி வாங்கி போடுவாங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக அடுத்த வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஸோ மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.